அண்மைச் செய்தி. கீழடியில் கிடைத்த பொருட்கள் கார்பன் டேட்டிங் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் மத்திய அரசு கூடுதல் ஆதாரங்களை கேட்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை பகிரலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கீழடி நாகரிகம் தொடர்பான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவுல மத்திய அரசு கீழடியில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு கார்பன் டேட்டிங் உள்ளிட்டவற்றுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் கூட கூடுதலான ஆதாரங்களை கேட்பதாக மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். தமிழக அரசு கீழடியுடைய நாகரிகம் தமிழருடைய தொன்மை நாகரிகம் என்பதை பறைசாற்றும் விதமாக அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டிருந்தது. அண்மையில கார்பன் டேட்டிங் என்ற முறையில இரும்பு நாகரிகத்தை தமிழர்கள் கொண்டிருந்ததும், அதுவும் உலகிலேயே மிக பழமையான இரும்பு நாகரிகம் கொண்ட சமூகமாக தமிழருடைய கீழடி நாகரிகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரங்களை முதலமைச்சர் அண்மையில் வெளியிட்டிருந்தார். அந்த தரவுகளை மத்திய அரசு மேலும் கூடுதலான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு கடுமையான கண்டனங்கள் தமிழக அரசு சார்பாக வைக்கக்கூடிய நிலையில அண்மையில தமிழ்நாடு வந்திருந்த மத்திய கலாச்சார அமைச்சர் ஷெகாவத் இதற்கு இன்னும் கூடுதலான ஆதாரங்கள் தேவை, அப்பொழுதுதான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழரின் நாகரிகம் என்பது இந்திய நாகரிகத்தில் ஒன்றுதான் என்று அவர் பேசியிருந்தார். இதற்கு அமைச்சர் தங்கம் தென்னத்து கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த சூழல் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அதை கண்டித்து விமர்சிக்கும் வகையில ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல தான் கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களுக்கு கார்பன் டேட்டிங் உள்ளிட்டவற்றுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் கூட மத்திய அரசு கூடுதலாக ஆதாரங்கள் கேட்கிறது என்று குற்றம் சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஆதாரங்கள் ஏதும் இல்லாத சரஸ்வதி நாகரிகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசு உரிய ஆதாரங்களை கொண்ட தமிழர்களுடைய தொன்மையை நிராகரிப்பதாக குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழுடைய நமது வரலாற்றை வெளிக்கொணர பல நூற்றாண்டுகளாக போராடினோம், அதை அழிக்க மத்திய அரசு ஒவ்வொரு நாளும் போராடுகிறார்கள் என்று பகிரங்கமாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் உலகமும் காலமும் இந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பதிவுல தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக கீழடியினுடைய நாகரிகத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாடு அரசு சார்பாக வைக்கப்படுகிறது. மத்திய அரசு இதற்கு இன்னும் கூடுதலான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தேவை என்பதை எடுத்துரைத்து அதற்கான ஆதாரங்கள் கொடுத்த பிறகு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல இது மிகப்பெரிய பேசு பொருளாக மத்திய மாநில அரசு இரு அரசுகளுக்கு இடையே ஏற்பட்டக்கூடிய சூழல்ல தற்பொழுது முதலமைச்சருடைய இந்த கருத்து அரசியல் கவனத்தை பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.